அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறையினர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர். இந்திய சுயராட்சி கட்சியானது சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் அப்படிங்கிற கொள்கைக்கு அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இது 2019 உருவாக்கப்பட்டது. நான் தான் அதோடைய தலைவராக இருக்கேன். இன்னைக்கு ஆளுநர் பதவியை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். பொதுவாக ஆளுநர் பதவி அப்படிங்கிறதே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கௌரவ பதவி. அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கௌரவத்திற்காக உருவாக்கப்பட்டது. மற்றபடி மாநிலத்தை கண்காணிக்கவோ மாநிலத்தை நிர்வாகம் பண்ணவோ ஆளுநருக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. மாநிலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே மாநிலத்தை முழுக்க முழுக்க ஆளக்கூடிய, மாநில உரிமைகளை பேசக்கூடிய, மாநில உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை செயல்பாட்டு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா, மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க மாநிலத்தை ஒரு எப்படி சொல்றது கட்டுப்படுத்துறதுக்கும் மாநிலத்தை உச்சி கையாளக்கூடியதற்கும் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சு அவங்க எல்லாமே எதிர்கட்சி தலைவரோட மோசமாக மத்தியில் ஆளுகின்ற எந்த ஒரு கட்சி ஆட்சி வந்தாலும் அதை இதை தொடர்ந்து, அதாவது இந்தியாவில் 1947 சுதந்திரம் இன்னைக்கு அடைஞ்சதோ அன்னையிலேருந்து இது தொடர்ந்து இந்த மாநிலத்தை ஆளுகின்ற ஆளுநரை வச்சு இந்த ஒரு எதிர்கட்சி தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படுத்தப்படுகிறது. எனவே ஆளுநர் பதவி என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு பதவின்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா, மாநிலத்திற்கு ஒத்திசைவாகவும் துணையாகவும் ஒரு எப்படி சொல்றது நிர்வாகத்திற்கு உதவியாகவும் இருக்க வேண்டிய ஆளுநர் மாநிலத்திற்கு பெரும் தலைவிலியாக இருக்கின்றார். இது இந்தியா முழுக்க எப்படி சொல்றது மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளாத கட்சிகள் இந்த ஒரு அந்த ஒரு கட்சி இந்த நிலைமையில இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு வன்முறைத்தனமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான். எனவே மாநிலத்திற்கான ஒரு ஆளுநர் பதவி என்பதை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும். ஜனாதிபதி மாநிலத்தை கண்காணிக்கிற ஒரு நிலைமையை மாநில அளவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஜனாதிபதி மாநிலங்களை கண்காணிக்க முடியாதுன்றதுனால தான் ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசிற்கு ஒத்திசைவு போகவில்லை அப்படின்றதுக்காக மாநில ஆளுநரை மாற்றி சொல்லக்கூடிய நீங்கள் 17 ஆண்டுகள் மத்திய அரசுல இருந்தாங்க திமுக. ஆளுநர் பதவி இல்லைன்னு நீக்கிருக்கலாம்ல. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒத்துப்பவர்களை அனுசரிப்பவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, சிறப்பு கருத்துல வைக்கும் போது மட்டும் திமுக எந்த விதத்துல நீக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க? எந்த இல்லையே. அதாவது அறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடி மாநில கவர்னர் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொன்னாரு இல்லையா? திமுக எதிர்கை முறை பேசுறதுல திமுக எந்த இதுலயும் தவறு இல்லை. சரி, மக்களை திசை திருப்புவது நல்லா பேசுவாங்க. சரி, மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய முதல்வர் அவர்கள் 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம். கல்வி பொதுப்பட்டியல மாநில பட்டியல கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் செய்யாம மக்களை ஏமாற்றும் அரசியல் போக்காதான திமுக செயல்படுது. கல்வியை பொதுப்பட்டியல திமுக கொண்டாடுறேன்னு எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் எப்பயோ கொண்டாந்துட்டாங்களே. கொண்டு வந்திருந்தா எப்படி சார் இவங்க சரி ரைட், இப்ப கொண்டாந்தாங்க இல்லையா? இப்பயே செய்யலாம் இல்லையா மத்திய அரசு? இப்ப நீட்டுக்காக திமுக எவ்வளவு வருஷம் இப்ப போராடிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த 5 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. பிஜேபி மத்தியில் ஆளுகின்றது இல்லையா? பிஜேபி என்ன சொல்லுது? இப்ப நீட்டுக்கு இவங்களால நீக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி என்ன சொல்லுது? நீட்டை திமுகவால நீக்க முடியல, வெறும் போராட்டம் மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்றாங்க. அதிகாரத்தை இருங்க, அதிகாரத்தை முழுக்க நீட் அதிகாரத்தை முழுக்க பாஜக வச்சுட்டு திமுக பாஜக தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசு. காங்கிரஸ்
அந்த நீட்டிற்கு முழுக்க செயல்படுத்துது. இப்போ எப்போ பிஜேபி தானே கொஞ்சம் செயல்படுத்துது. எந்த ஒரு ஆட்சி ஐயா சாமி, பிஜேபி தான் முழுக்க இப்ப செயல்படுத்துது சாமி. நீங்க போனது விடுங்க. இப்ப 9 வருஷம் ஆச்சு, இப்ப 8 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 8 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு வருஷம் வந்து பழைய ஆட்சி மேலேயே பழி போட போறீங்க சார்? போனது போட்டு பழசு இருந்து பேசுறது பைத்தியக்காரத்தனம். இப்ப புது நடைமுறை வந்திருக்குல்ல. இப்ப மும்மொழி கொள்கை வந்து மற்ற மாநிலங்கள்ல நீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் காங்கிரஸ் எப்படி இந்தி படுத்த மாநிலங்களில் சர்வோதய மாநிலங்களில் கர்நாடகால நீட்டை ஏத்திட்டு இருக்காங்க, கேரளால நீட்டை ஏத்திட்டு இருக்காங்க, ஆந்திரா தெலுங்கானா நீட்டை ஏத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும்தான் நீட்டை அந்த அநீதியை அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க, நம்ம ஏத்துக்க முடியாதுங்க. நீட்டை எதிர்த்து இதுவரை தமிழக காங்கிரஸ் ஒரு போராட்டம் பண்ணதில்லை. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எதுங்க தமிழக காங்கிரஸ் நீட்டை எதிர்த்து இதுவரைக்கும் ஒரு சின்ன போராட்டம் பண்ணணுமா, நீட்டை எடுக்கணுங்கிறது முக்கியமா சொல்லுங்க? போராட்டம்ங்கிறது முக்கியமா சொல்லுங்க? போராட்டம்ங்கிறது முக்கியமா, இந்த சட்டத்தை நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணுங்கிறது முக்கியமா? அதை எடுக்கணுங்கிறதா முக்கியம், கருத்து தாங்க முக்கியம். போராட்டம்ங்கிறது தேவையில்லை. போராட்டம்ங்கிறது ஏழை மாணவர்கள் டொனேஷன் இல்லாம நீட் எக்ஸாம் பண்ணி டாக்டர் ஆவறாங்க. ஆனா நீட் இல்ல. ஏன் அதுக்கு முன்னாடி சேர்த்தவே இல்லையா? அதுக்கு முன்னாடி சேர்த்தவே இல்ல. நீங்க அந்த ஃபீஸை மட்டும் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீட்ல சேரணும்னா குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே சேர்ந்துதான் வருது சாமி. 10 கோடி ரூபாய் கொடுத்து சீட்டை வாங்கியதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் 15% வந்து மருத்துவர்களா வராங்க. எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி 1962 இந்த MBBS மெத்தட் அப்படின்னு கொண்டாந்தாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு ரிட்டையர் ஆனா பழைய டாக்டர் எல்லாமே எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? நீட் இல்லாம தானே வந்தாங்க. அரசு மாணவர்களுக்கான வாய்ப்புகள் இருந்தது. தனியார் மருத்துவ கல்லூரிகள் எப்ப நிறைய அதிகமாயிடுச்சோ அன்னைக்கு சாமி நல்லா பாருங்க, நல்லா கேட்டுங்க. இங்க இருக்கிற உரிமை வந்து வேற்று மாநிலங்களுக்கு நீட்டு மூலமா போகுது. வெளிப்படையா சொன்னோம்னா அதான் உண்மை. 27% வெளி மாநிலங்களுக்கான நீட்டு வந்து அந்த தகுதி போகுது இல்லையா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இங்க இருக்கிற ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? சரி விடுங்க, அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் விடுங்க, அதையும் விட்டுருங்க. என்ன மீதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே எப்படி? தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் பேர் வந்து +2 முடிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. அதில் 4.5 லட்சம் பேர் மட்டும் MBBS டாக்டர் சீட்டு உள்ள மாணவர்கள். இவங்களுக்கு 4.5 லட்சம் பேருக்கும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது வரலாம் இல்லையா? நீதித்துறையிலே உயர்ந்த உச்ச நீதிமன்றம் கட்டாயம் சொல்லிருச்சு. திருப்பி நீங்க சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போட்டாலும் அது அங்க செல்லுபடி ஆக போகுது. திருப்பி அதே ஏன் பேசி மக்களை சரி பொதுவா நான் கேட்கிறேன் நீட்டுங்கிறது எதுக்காக தேவை? நீட்டுக்கு தேவைன்னா ஏன் +2 படிக்கணும் சொல்லுங்க? ஏன் +2 மார்க்கின் அடிப்படையில் நீட்டை MBBS சீட்டை கொடுத்துட்டு போயிடலாமே? இங்க பாருங்க, இருக்க பயாலஜின்னு உயிரியல்னு ஒரு சிலபஸ் இருக்கு. ஐயா சாமி, உயிரியல் தாவரியல்னு ஒரு சிலபஸ் இருக்குது, சரிங்களா? அந்த சிலபஸே போதும். +2ல அடிப்படை பேசிக் கட் ஆஃப் மார்க் வச்சு அதை வச்சே கொடுத்துடலாம் போயிடலாமே. நீட்டுங்கிறது எதுக்கு தேவையில்லாத? நீட்டுக்கான அவசியம் காரணம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? ஒண்ணு இருந்தா சொல்லுங்க. நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பா போராடுவேன். நீட்டை எதிர்த்து கண்டிப்பா நான் போராடுவேன். நிச்சயமா போராடுவேன். நான் அப்படின்னு சொல்ல, காலங்காலமாக தமிழ்நாட்டில இருந்து சென்னாரெட்டி முதல் கொண்டு இப்ப பன்வாரிலால் புரோஹித் முதல் கொண்டு எல்லாமே பெரிய தலைவலியே தான் இருந்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துலையும் சரி, கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துலையும் சரி, இன்னைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் ஆளுநர்கள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒத்திசைவாக துணையாக இருந்ததே இல்லை. இதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநர்களோட முரண்பாடு ஏற்பட்டால் ஆளுநர் பதவி எல்லாம் திராவிட கட்சிட்டு திராவிட ஆளுக்காடு இல்ல. திமுக தரப்பு பேசுறாங்க. ஜெயலலிதாவோடு கவர்னர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்ட போது கூட அதிமுக ஆளுநர் பதவியை நீக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அதிமுக பத்தி நான் பேசவே வரலைங்க. திமுக சொன்னாங்க அப்படிங்கிறதும் பேச வரல. நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா, நான் என்ன இந்திய சுயராஜ் கட்சியின் சார்பில் வலியுறுத்துறது என்னன்னா, ஆளுநர் பதவி அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஆளுநர் பதவி வந்து மாநிலத்துக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூன் வேலைக்கு கூட ஒரு லாய்க்கு இல்லாத பதவி தான் ஆளுநர் பதவின்னு சொல்லுவார்.
சிம்பிளா அதுதான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பதவிக்கு ஏன் சார் அரசியல் சாசனம் ஒரு பாதுகாப்பை தந்திருக்கணும்? அதுதான் முட்டாள்தனம், அதான் பைத்தியக்காரத்தனம். நீங்க டாக்டர் அம்பேத்கரை கூட சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலையே, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலைங்க. இன்னைக்கு காலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் வச்சு பின்பற்றணும் அப்படின்னு தான் நான் கேட்கறேன். சார் நீங்க முதல்வர் பதவி பிரமாணம் பண்றதே ஆளுநர் தானே சார்? ஏன் அதை ஜனாதிபதி பண்ணிட்டு போலாமே, ஜனாதிபதியே தாராளமா பண்ணிட்டு போலாமே. அதான் நான் சொல்ல வரேன். இல்லைங்க போதுங்க, தேவையில்ல தண்ட செலவு. இப்ப மாநில ஆளுநர் மத்தியத்திற்கு தான் வேலை செய்யறாரு, மாநிலத்துக்காக வேலை செய்யறாரு. சொல்லுங்க, காசு சம்பளம் வர்றது இங்க, மாநிலம் எல்லாமே செலவுபடுறது வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆளுநருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 4 கோடி ரூபா மினிமம் செலவாகுது. இந்த 4 கோடி ரூபா மாநிலத்தான் தண்டம் வந்து அழுகுது. ஏன் அந்த மாதிரி செய்யணும்? அதான் என்னோட கேள்வி இல்லையா? தேவையில்ல தண்ட செலவு இல்லை. அதுக்கு அது செலவு பண்றதுக்கு வேற ஏதாவது திட்டத்துக்கு வந்து மாநில அரசாங்கம் செலவு பண்ணிட்டு போலாமே. அதான் சொல்ல வரேன். நடிகர் விஜய், நான் அவரை தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நான் பார்க்குறேன். அவரை வந்து தன்னை ஒரு எம்ஜிஆரா காட்டிக்கணும்னு அவர் வந்து பிரியப்படுறாரு, முயற்சிக்கிறார். சரிங்களா? ஆனால் எம்ஜிஆர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே வந்தார். மேலே வந்தவர்னு சொன்னது ஒரு வசதி வாய்ப்பில் வேணால் சொல்லாமே ஒழிய அவர் மக்களோடு ஒன்றிணைந்து தான் வாழ்ந்து பழகினார் வந்தார். விஜய் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு தங்க ஸ்பூன்லேயோ தங்க தட்டுலேயோ முழுக்க முழுக்க ஏசிலேயோ இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கார். நடு ரோட்டில் வாழ்கின்ற ஏழைகளை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. பசினா என்னன்னு தெரியாது, வறுமைனா என்னன்னு தெரியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அது தெரியும், கலைஞர்களுக்கு அவருக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்களுக்கு கூட தெரியும். கண்டிப்பாக அதுக்கான அறிவு ஞானம் இருக்குது கலைஞர். அதனால தான் அதை அடிப்படையாக கொண்டு தான் வறுமை திட்டங்கள் காமராஜர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாமே இங்கே வந்து இலவச திட்டங்களை அறிவித்தாங்க. மக்களோட வரி பணம் தான் இலவச திட்டம். இலவச திட்டங்கிறது வானத்திலிருந்து திரிச்சு பிறந்து வரல, மக்கள் கட்டிருந்து காசு வாங்கி மக்களுக்கே கொஞ்சம் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஏழைகள் வறுமை பாமர மக்கள் வந்து பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி இலவச திட்டங்களை கொண்டாந்துருக்காங்க. இதை பற்றிய புரிதல் அறிவு எல்லாமே கண்டிப்பாக வேணும். அப்போ அதுக்கு அடிப்படை என்னது? வறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்க மட்டும்தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செருப்பை மட்டுமே தைச்சிட்டு இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக மாறினார். அப்படி மாறும்போது தான் ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து அவருக்கு தேவை என்கிறது என்னன்னு தெரிஞ்சுது. விஜய் வந்து அதில் வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்னும் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு இன்னும் வரல. இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டை இந்த விஜய் வந்து இது வரைக்கும் நேரடியாக நடத்திருக்காரா? நடத்தலையே. பொதுமக்களை இன்னும் சந்திச்சிருக்காரா? அதாவது இன்னைக்கு பரந்தூர் அதுக்கு போய் பார்த்தாரு, இல்லைன்னு சொல்ல, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அடிப்படை அடித்தட்டு மக்களை வந்து விஜய் வந்து இது வரைக்கும் இன்னும் சந்திக்கவே இல்லை. முதல்ல இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு சாமானிய மனிதனாக அரசியலில் வந்து உள்ள நுழையிறது நான் வந்து ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் பார்க்கலாம், போக போக அவரோட நடவடிக்கை எப்படின்னு தெரில. முதல்ல ஒரு நல்ல ப்ரெஸ் மீட்டு நடத்திட்டோம் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தேன். சரி, யாரு? முதல்ல அவருக்கு பேசிக் ஓட் பேங்க் எவ்வளோன்னு பார்ப்போம். சரிங்களா? ஒரு தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஓட்டு வாங்கினாருன்னா ஆச்சரியம். அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்க்க வராங்க, அது எல்லாமே ஓட்டா மாறுது அப்படிங்கிறது தான் சந்தேகம். சரிங்களா? அதெல்லாம் வந்து கூட்டம் கூடுறத வச்சு வெறும் ஓட்டா மாறும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? முதல்ல அடிப்படையில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கட்டும், ஒரு பொதுவான விஷயத்தை பேசிட்டோம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டனம், ஒரு ஊர்வலம், ஒரு போராட்டம் அப்படிங்கிறது முதல்ல அவர் வந்து அந்த பொது வாழ்க்கைக்கு முதல்ல வரட்டும். 4 சோற்றுக்குள்ளே உட்காந்து அவர் பேசுகிறது இன்னும் வேலைக்காகாது. கார்பரேட் அரசியல் தான் அவர் வந்து முன்னெடுக்கிறார். இதுதான் உண்மை. கார்பரேட் அரசியல் எப்படி ஒரு சின்ன லூப்பில் கிடைச்சாலும் மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். பாம்பு விளையாட்டுங்கிறது கேள்விப்பட்டீங்களா? ஒரு 1வது கட்டத்தில் இருக்கிற பாம்பு 12வது கட்டத்துக்கு போகும், 12வது கட்டத்தில் இருக்கிற பாம்பு 44வது கட்டத்துக்கு போகும். அந்த மாதிரி பாம்பு விளையாட்டுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு.
நான் அதைத்தான் நான் அப்படிதான் சொல்ல முடியும். சார் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு சார், உச்சத்துல இருந்து வராரு சார், அவர் அப்படி நம்ம சாதாரணமா கணக்கிட அது எப்படி தியாகம் ஆகும்? 200 கோடி ரூபாய் சம்பளம் விட்டுட்டு வர்றாருன்னா அது எப்படி தியாகம் ஆகும்? சரி, அந்த 200 கோடி ரூபாய் யார் பணம்? மக்கள். என்ன உழைக்கிற பணம்? என்ன உட்காந்து பயிரில் கடைன்னு உட்காந்து களை எடுத்தாரா, இல்லை கூலி வேலை செஞ்சாரா, இல்லை என்ன வேலை செஞ்சார்? பஞ்சர் கடையில் உட்காந்து பஞ்சர் ஓட்டின வேலை செஞ்சாரா? 200 கோடி ரூபாய் யார் காசுங்க? எல்லாமே மக்கள் பணம் தானே. மக்கள் பணத்தை வாங்கி இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறாரு, அவர் செலவு பண்ணுறாரு. இதுதான் உண்மை. மற்றபடி அவர் வந்து தானா உட்காந்து தானா எந்திரிச்சு தானா சுய சம்பாத்தியெல்லாம் பண்ணல. முழுக்க முழுக்க மக்கள் காசு. அவருடைய திறமைக்காக தானே அந்த தொகையை மக்கள் பெறுகிறாரு. ரோட்ல போற ஒருத்தருக்கு 200 கோடி ரூபாய் யாரும் தரப்போறது இல்லை. அவருடைய திறமையை மதித்து மக்கள் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. திறமையிட்டு இல்லை, அவரோட அங்கீகாரம் அவ்வளவுதான். அவரோட அங்கீகாரம், அவரோட மார்க்கெட் வேல்யூ அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதே திறமையுள்ள ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. யாருங்க திறமை இல்லாத ஆட்கள்? இப்ப நீங்க என்ன வந்து பேட்டி கட்டி இப்ப நீங்க வந்து என்ன பேட்டி கட்டுறீங்க, நீங்க திறமை இல்லாத ஆள்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அப்படின்ட்டு இல்லை, ஒவ்வொருத்தர் அவருக்கு வாய்ச்சது அப்படி வாய்ச்சிருக்குது, அவ்வளவுதான் விஷயமே. ஒழிய திறமையற்றவர்கள் யாரையும் சொல்லாதீங்க. நான் அப்படி சொல்லல. அவரு சொன்னார் பாத்தீங்களா, 200 கோடி ரூபான்னு சொன்னார்ல, அது மக்கள் பணம் சொன்ன, அவ்வளவுதான். வேற எதுவும் தப்பா சொல்லலையே. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ தேசிய யுவராஜா மோசா பதவி வந்து கொடுக்கறதா இருந்தது. அதோட தகுதி பாத்தீங்கன்னா 35 வயசுல தான். பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து 40 வயது ஆகுது. பாஜக பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த பதவி தரன்னு சொல்லி ஏமாற்றப்படுமா, இல்ல அவருக்காக வயது தளர்த்தப்படுமா? உங்களோட கருத்து என்ன? 0.1% இருக்கும்போது எல்முருகன் வந்து பாஜக விட்டு போகும்போது 0.1% பாஜகவோட வாக்கு வங்கி இருந்தது. இன்னைக்கு பாஜகவோட வாக்கு வங்கி 8%லேருந்து 13% மாறி கிட்டத்தட்ட. இது அண்ணாமலையினால் மட்டும்தான் நடந்தது. அண்ணாமலை வந்து ஓப்பனாக சொல்கிறேன், மனம் விட்டு சொல்கிறேன், மிகச்சிறந்த ஒரு அறிவுள்ளவர். ஓகே சார், இப்போ வந்து அதுக்கு வந்து தேசிய இளைஞரணி பொறுப்பு சொல்லியிருக்காங்க. சரி, தகுதியை பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள. சரி, 40 ஆகுது. அதான் அது வந்து அப்படி பார்த்தா நரேந்திர மோடி அவருக்காக கட்சி. ஆமா, கரெக்ட். நீங்க சொல்ல வர்றது கரெக்டா. அப்படி பார்த்தாதான் நரேந்திர மோடியா வந்து ஒரு தகுதியற்றவர்னு வச்சுக்கலாமா? தகுதி இல்லை சார். அங்க வந்து ஒரு இவ்வளவு ஏஜுக்குள்ள தான் வந்து அந்த பொறுப்பு இருக்கப்படும் சொல்லி அவங்களோட ஒரு, அதாவது அவங்களோட கட்சி விதிப்படி அவங்க நடத்துறாங்க. அதாவது கட்சி விதி வந்து தனக்கு தகுந்த மாதிரி தளர்த்தி கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து வெறும் சட்டம் கிடையாது. அதனால விதிகளை தவிர்த்து கொள்வது தப்பு இல்லை. என்னன்னா நயினா நாகேந்திரா தமிழ்நாட்டில் பாஜக எப்படி செயல்படுவார்னு தெரியாது. அவர் பேசிக்காக அடிப்படையில் ஒரு ஜாதி அடிப்படையிலானவர். ஆனால் அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது. பேசிக்காக அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது. மிகச்சிறந்ததாக செலவு பண்ணு செயல்பட்டிருக்காரு. இதனால வந்து பிஜேபிக்கு தான் ஒரு நஷ்டமே ஒழிய அண்ணாமலைக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு என்னன்னா, அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை வந்து ஏன் வந்து இருக்காரு அப்படிங்கிறத ஒரு பாயிண்டான ஒரு விஷயத்த பார்க்கணும். அண்ணாமலை வந்து சொன்னது என்னன்னா, நான் மதச்சார்பற்றவன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். ஒரு விஷயத்த சொல்லிட்டார், நான் இந்துக்காகவும் மதத்திற்காகவும் நான் வந்து பாஜகவுக்கு வரல, நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக தான் நான் வந்து பாஜகவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அவர் தொடங்குவாருன்னு என்னுடைய கணிப்பு. அதிமுக பாஜக கூட்டணி மாறதுக்காக தான் அண்ணாமலை மாத்துறாங்க. கூட்டணி வர்றதுக்காக தான் எடப்பாடி தான் மெயினான காரணம். எடப்பாடி தான் காரணம். இந்த அதிமுகவை இன்னைக்கு இருக்கிற அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ராஜதந்திரி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா முதல்ல அவர் வந்து சசிகலாவை அம்மா அவங்க மூலமாக தான் வந்து முதலமைச்சராக ஆனார். அதுக்கப்புறம் அவர் வந்து சசிகலாவையே அவர் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இந்த மாதிரி பல தலைகள் வந்து அவர் டீக் போட்டே வந்தார். கடைசியாக வீழ்த்தப்பட்டவர் தான் அண்ணாமலை. சரிங்களா? அண்ணாமலை வந்து பொதுவாக வந்து அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்க கூடாது. இது எடப்பாடி பழனிசாமி இல்லை, அதிமுகவோட அடிப்படை தொண்டர்கள் கூட இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாமலை அது சொன்னது மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க விஜய் கூட கூட்டணி போவீங்களா சார்? சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து எப்படி இன்னைக்கு வந்து அமைதி சொல்றது. இது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வரவே வராது அப்படின்னு சொல்லி எப்படி பொன்னையனே சொன்னாரு, சரி சொன்னாரா, கேபி முனுசாமி சொன்னாரு. ஆனா திடீர்னு வந்து கூட்டணி அமைச்சாங்க, அதையும் மீறி கூட்டணி அமைச்சாங்க. சரிங்களா, அது அரசியல்ல எந்த நேரத்திலும் எந்த செகண்ட்லையும் எது வேணாலும் நிகழலாம். தம்பிதுரை வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாஜக விட்டுருமா? பாஜக விட்டுருமா? கண்டிப்பா கண்டிப்பா நடக்குங்க, கண்டிப்பா நடக்கு. ஜெயிக்கிறதுக்கான இது ஒரு ஸ்டண்ட்னு கூட வச்சுக்கலாம். தென் மாவட்டங்கள்ல நயனார் நாகேந்திரனுக்கு வந்து வருங்கால முதல்வர் சொல்லி போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அவரோட செல்வாக்கு உயர்ந்திருக்கா? அவர் மாட்டையும் மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், முதல்ல அப்புறம் பேசிக்கலாம். அவங்க முதல்ல மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும். நீங்க யாருடைய கூட்டணி? நான் இது வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆதரவாகவும் தெரிவிக்கிறீங்க, இல்ல நல்ல எனக்கு நியாயமானதை நான் பேசுறேன், அவ்வளவுதான் விஷயம். நல்லதுக்காக இல்ல, எனக்கு நியாயமானதை மனசில் பட்டதை நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். இங்க பாருங்க, அரசியலுங்கிறது ஒரு பொதுவான பொது சேவை, சரிங்களா? அதை வந்து நல்லதை ஆதரிக்கணும், கெட்டதை கண்டிப்பாக எதிர்க்கணும். இதான் அரசியல். அரசியல் பொது சேவை, மக்கள் களத்தில் செயல்படணும்ன்றீங்க. ஆமா. ஆனா நீங்க வந்து எப்பயாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பு தான் எங்களே சந்திக்க முடியுது. மக்கள் களத்துல எப்போ உங்களை பார்க்க முடியும்? கண்டிப்பா இனி வரும் காலையில் கண்டிப்பா அது நடக்கும் சார். கண்டிப்பா தேர்தல் அப்படிங்கிறது கிடையாது. தேர்தலுங்கிறது ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடைமுறை, இதான் விஷயம். அதுக்கு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கு. முழுக்க முழுக்க 1950லேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்காரா, இல்லை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்களா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டம், ஒரு 5-5 வருஷம் 5-5 வருஷம் 3-3 வருஷம் பீரியட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைம் கிடையாது. என்னுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா, சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம். இந்தியாவுடைய அதிகாரம், இந்தியாவுடைய ஜனநாயக அடிப்படை அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதிகாரத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்குது. ஏதாவது நமக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா நம்ம அதிகாரத்துக்கிட்ட தான் போய் நம்ம முறையிடுறோம், இல்லைங்களா? இந்த நிலையை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொல்றதை விட எல்லாருக்கும் தேவையான அடிப்படை உரிமை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நன்றி சார். நன்றி. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2009 அவர் எப்படி எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, தமிழ் தேசியம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்தாரோ, அதை இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதையே மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை தான் நான் சொல்றேன். ஏன்னா சீமான்கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு எப்படி சொல்றது அறிவு அப்படிங்கிற தனித்திறமை இருக்குது. என்னன்னா, சீமான் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக தெளிவாக பேசுகின்றார். இலங்கை சரி, இந்திய பாராளுமன்றம் சரி, தமிழக அரசியல் சரி, எல்லாத்தையும் அவர் வந்து மிக தெளிவாக பேசுகின்றார். அப்புறம் இன்னொரு விஷயம் பேசிடலாமா? விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயில் வந்து நேற்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னை வரைக்கும் அந்த எதிர்ப்பு வந்து முழு அளவில் இருக்கின்றது. இதை காவல்துறையின் மூலமா அது வந்து கட்டுப்படுத்துறாங்களே ஒழிய ஜாதி அப்படிங்கிற ஒரு வன்மம் வந்து அவங்ககிட்ட இருந்து போல. இதுக்கான தீர்வு என்னன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புதிதாக திரௌபதி அம்மன் கோயிலை வந்து அரசாங்கத்தின் சார்பில் கட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். ஏன்னா இந்தியாவில் ஜாதி ஒழியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜாதிங்கிறது உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் ஆகிறது. அதை திடீர்னு ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. ஆனா பள்ளிகளில் ஜாதி ஒழிச்சா மட்டும் போதாது, மக்களோட மனசுல இருந்து ஜாதி அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து எல்லோரும் வெளியே வந்தால் முடிய ஜாதி ஒழியருக்கு வாய்ப்பே இல்லை.